சினிமா, அரசியல், கோடிக்கணக்கான பணம் இந்த 3 ஒன்னு சேரும்போது என்னவெல்லாம் நடக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, ஜனநாயகன் படத்தை சுத்தி நடந்த சர்ச்சைகளை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு கொண்டாட்ட நாள் கோலிவுட்டோட அதிர்ச்சி நாளா மாறுச்சு. ஆமாங்க, ஒரு பயங்கர எதிர்பார்ப்புக்குரிய படம் ரிலீஸ் ஆக இன்னும் 24 மணி நேரம் கூட இல்ல. ஊரே கொண்டாட ரெடியா இருந்த சமயம். ஆனா நடந்தது என்னவோ, ஒட்டுமொத்த கோலிவுட்டையே உழுக்குன ஒரு பெரிய அதிர்ச்சி. வாங்க இந்த கதைக்குள்ள முழுசா இறங்கலாம். இந்த முழு விஷயத்தையும் நாம ஒரு அரசியல் த்ரில்லர் மாதிரி தான் பார்க்க போறோம். முதல்ல அந்த ஷாக்கிங் நியூஸ் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் ஏன் இந்த படத்துக்கு இவ்ளோ பெரிய ஹைப். அடுத்து சென்சார்ல என்னதான் பிரச்சனை ஆச்சுன்னு டைம்லைன் போட்டு பார்ப்போம். இதுக்கு பின்னாடி அரசியல் சதி இருக்கான்னு அலசுவோம். இதனால யாருக்கெல்லாம் பாதிப்பு, அப்புறம் கடைசியா அடுத்து என்ன நடக்க போகுது, இதான் நம்மளோட ரோட் மேப். சரி, நம்ம லிஸ்ட்ல முதல் விஷயம் அந்த அதிர்ச்சி அறிவிப்பு. ஜனவரி 9, 2026 ஜனநாயகன் படம் ரிலீஸ் திடீர்னு கேன்சல் ஆச்சுன்னு சொன்னப்போ என்ன ஒரு குழப்பம், என்ன ஒரு பரபரப்பு. வாங்க அந்த நாளுக்குள்ளேயே போவோம். சும்மா இல்ல, இந்த திடீர் நிறுத்தம் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியையும் ஒரு ஆட்டங்காண வச்சது. யோசிச்சு பாருங்க, டிக்கெட் புக் பண்ணிட்டு காத்திருந்த லட்சக்கணக்கான ஃபேன்ஸ், கோடிக்கணக்கில் பணம் போட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாரும் அடுத்த நிமிஷம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல நின்னாங்க. ஆனா ஒரு நிமிஷம், ஏன் இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்பு, இவ்ளோ பெரிய அதிர்ச்சி? ஏன்னா இது வெறும் ஒரு சினிமா மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. பாருங்க, இது வெறும் ஒரு பிளாக்பஸ்டர் படம் கிடையாது. இது நடிகர் விஜய் முழுநேர அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடிச்ச கடைசி படம். அவரோட தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்ச சமயத்துல வர்ற படம். டைரக்டர் யாரு? வினோத். அவரோட படங்கள் எப்பவுமே ஒரு சமூக அக்கறையோட இருக்கும். அது மட்டுமா, படத்தோட பேரே ஜனநாயகன், அதாவது மக்களின் தலைவர். இது ஒரு படமா மட்டும் பார்க்கப்படல, ஒரு பெரிய அரசியல் ஸ்டேட்மெண்டாவே பார்க்கப்பட்டுச்சு. இது எல்லாத்துக்கும் மேல இதுல சம்பந்தப்பட்ட பணம் சும்மா இல்ல. படத்தோட பட்ஜெட் மட்டுமே கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ரிஸ்க்னு. சரி, இவ்ளோ பெரிய ஒரு படம் எப்படி ரிலீஸ் ஆகாம நின்னுச்சு? இந்த சென்சார் பிரச்சனை எப்படி தான் ஆரம்பிச்சது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த டைம்லைனை பார்க்கலாம். ஓகே, இங்க பாருங்க. டிசம்பர் 19ஆம் தேதி படத்தை முதல்ல சென்சாருக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் 22ல இருந்து 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 27 கட்ஸ் சொல்லி அதையும் தயாரிப்பாளர்கள் செஞ்சு மறுபடியும் கொடுக்குறாங்க. அப்புறம் கிறிஸ்மஸ், நியூ இயர்னு ஒரு வாரம் லீவு. சென்சார் போர்டுல இருந்து எந்த பதிலும் இல்ல. திடீர்னு ரிலீஸ்க்கு வெறும் 4 நாள் இருக்கும்போது, அதாவது ஜனவரி 5ஆம் தேதி படத்தை மும்பையில் இருக்கிற ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறாங்க. இதுதான் மொத்த பிரச்சனைக்கும் பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது. இப்போதான் கதை ஒரு சாதாரண சென்சார் பிரச்சனைங்கிறத தாண்டி ஒரு அரசியல் சதியா இருக்குமோங்கிற கேள்விக்குள்ள போகுது. இதுல 2 தரப்பு வாதங்களும் இருக்கு. வாங்க அதையும் பார்ப்போம். ஒரு பக்கம் சென்சார் போர்டு என்ன சொல்றாங்க, படத்துல சில காட்சிகள் மத உணர்வுகளை புண்படுத்துது, ராணுவத்தை தவறா காட்டுது, பொது அமைதிக்கு பிரச்சனை வரும்னு காரணங்களை சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் படக்குழு என்ன சொல்லுது, நீங்க கேட்ட 27 கட்டையும் நாங்க பண்ணிட்டோம். இப்போ கடைசி நேரத்துல ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறது படத்தை தாமதப்படுத்த பண்ற ஒரு தந்திரம்னு அவங்க வாதிடுறாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, இவ்ளோ சீரியஸான பிரச்சனைகள் படத்துல இருந்துச்சுன்னா அதை ஏன் டிசம்பர் மாசமே சொல்லல? ரிலீஸுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி மட்டும் ஏன் இத சொல்றாங்க? இது ஒருவேளை வேண்டுமென்றே செய்யப்பட்ட தாமதமா இருக்குமோங்கிற சந்தேகத்தை வலுவாக்குது. உண்மை சொல்லணும்னா, விஜயோட படங்களுக்கும் அரசியல் சர்ச்சைகளுக்கும் இது ஒண்ணு புதுசில்ல. கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா, மெர்சல் படத்துல ஜிஎஸ்டி பத்தின டயலாக்ஸே பெரிய பிரச்சனையாச்சு. சர்க்கார் படத்துல இலவசங்கள் பத்தின விமர்சனத்துக்கு ஆளுங்க கட்சிக்கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்துச்சு. ஏன், மாஸ்டர், லியோ படங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு கூட பிரச்சனை வந்தது. இந்த மாதிரி ஒரு மோதல் நடக்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. சரி, இப்படி ஒரு படம் நின்னதுனால யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு? இது வெறும் பட நஷ்டம் மட்டும்தானா, இல்ல அதுக்கு மேலேயுமா? வாங்க பார்க்கலாம். ரசிகர்களோட ஆர்வத்தை பாருங்க. படம் கேன்சல் ஆகிறதுக்கு முன்னாடி பிளாக் மார்க்கெட்ல ஒரு டிக்கெட் விலை 5000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கு. இப்ப அவங்க கொடுத்த காசு என்ன ஆகும்னு தெரியாத நிலைமை. இந்த பாதிப்பு ஒருத்தரோட முடியல. முதல்ல இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், US, யூரோப், மலேசியான்னு எல்லா இடத்துலயும் ஷோவை கேன்சல் பண்ணி பணத்தை ரீஃபண்ட் பண்றது எவ்வளோ பெரிய தலைவலின்னு யோசிங்க. அடுத்து தியேட்டர் ஓனர்ஸ், பொங்கல் மாதிரி ஒரு பெரிய பண்டிகைக்கு எல்லா ஷோவையும் இந்த படத்துக்கு ஒதுக்கிட்டு கடைசியில வெறும் ஸ்கிரீனை ஓட்ட வேண்டிய நிலைமை. கடைசியா ரசிகர்கள் தங்களோட ஹீரோவா அரசியலுக்கு போறதுக்கு முன்னாடி கடைசி தடவையா ஸ்கிரீன்ல பாக்குற வாய்ப்பு போச்சுங்கிற ஏமாற்றமும் கோவமும் அவங்களுக்கு. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் நடந்துருச்சு. படம் இப்போ ஒரு கேள்விக்குறியா நிக்குது. அடுத்து என்ன? படத்தோட ஃபியூச்சர் என்ன? இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரே அதிகாரப்பூர்வ தகவல் இதுதான். புரொடக்ஷன் ஹவுஸ் படம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. புது ரிலீஸ் தேதியை சீக்கிரமா சொல்றோன்னு அறிவிச்சிருக்காங்க. அவங்க அந்த சென்சார் பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.
ஆக கடைசியில நாம நிக்கிற இடம் இந்த ஒரு கேள்விதான். இது நிஜமாவே ஒரு சென்சார் பிரச்சனையா, இல்ல 2026 தேர்தலை மனசுல வச்சு படத்தோட தாக்கத்தை குறைக்க நடந்த ஒரு அரசியல் சதியா? இதுக்கு பதில் உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?